ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். இவங்க ஹஸ்பண்ட்க்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இது 10,000 பேருக்கு மேலே லைக் பண்ணியிருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபோனவே சார்ஜ் போட மறந்துடுவேன், எங்கள் ஹஸ்பண்ட் தான் சார்ஜ் போட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்டை பற்றி தான் அமேசிங் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே நிறையா கமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஒருத்தவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருப்பாங்க, யாரு கூடயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. கடைசியில் யாருன்னு பார்த்தா இவங்களோட ஹஸ்பண்ட் கூட தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஹீரோயின் ஷாக்கா இருக்கும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாத அம்மாவை ஹீரோயின் தான் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க இருக்கிறவங்க இது ஃபேக் மேரேஜ் சர்டிஃபிகேட், இவர் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுமே டாப் ஸ்டூடெண்ட் தான் யூனிவர்சிட்டியிலே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஐயோ 6 வருஷமா அவங்க வீட்டுக்கு காசே இல்லாத வேலைக்காரியா என்னை வச்சுட்டு இருந்துட்டானேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ரொம்ப யூரின் ஸ்மெல்லா இருக்கும். சாரி உன்னை ட்ரபிள் பண்ணனதுக்கு மாங்க, பரவாயில்லமா நான் உங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் அவங்க அம்மாவுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி இவன் மாமியார் தான், ஒய்ஃபுங்கிற டியூட்டியை பாத்துக்கிறதுக்காக மட்டுமே என்ன 6 வருஷமா வச்சிருக்கிறேன்னு தான் நினைச்சிருப்பாங்க. அவங்க மாமியாருக்கு முடியாம இருக்கும். அந்த சர்டிபிகேட்டை பார்க்க ஹீரோயின் அப்படியே எரிச்சலா வரும். நெக்ஸ்ட் அந்த போட்டோவை பார்க்கவுமே ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்பனா நான் நல்ல ஹஸ்பண்ட் நினைச்சேன், அப்பனா நீ என்கிட்ட இவ்வளவு நாளா நடிச்சுட்டு இருக்கியாமாங்க. ஹீரோயினை எல்லாத்துலயுமே பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வர நல்ல டிஷஸ்லாம் சமைச்சு வையின்னு சொல்லியிருப்பாரு. எஸ்பெஷலி அந்த போர்க்கு ரிப்பு சமைச்சு வையும்பாங்க. போய் இது அவளோட ஃபேவரட் டிஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. முன்னாடி ஒரு டைம் எல்லா ஸ்டூடெண்டே கூட்டிட்டு வரும்போது ஹீரோயின் தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், சீக்கிரம் சமைக்க தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அப்போ சமைக்கும் போது ஹீரோயின் கையில சூடெல்லாம் வச்சுப்பாங்க. அதெல்லாம் மட்டும் அவர் கண்டுக்க மாட்டாரு. கடைசியில இவளை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இவ கெட்டவ, அவளுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த டிஷ்ஷை நான் டெய்லி சாப்பிடணும்னு கேட்டிருப்பா. அவ கேட்டப்ப அப்போ ஒன்றும் தெரியாம நானே ரெடிகுலஸ் மாதிரி சொல்லியிருக்கிறேனே, அவ தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாளான்னு ஹீரோயின் நினைப்பாங்க. நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் சொன்னாங்க நம்ம மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுமே ப்ரொஃபஸரா தான் இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அவருமே ப்ரொஃபஸர் தான். இவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இதை நினைக்கும் போது எரிச்சலா வருது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இவங்க கல்யாணம் ஆன புதுசுல அவர் பேப்பர்ல மெசேஜ் எல்லாம் எழுதி பேஸ்ட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு போயமை பத்தி தான் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்ல வருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலா வரும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தான் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க ஹீரோயின். நெக்ஸ்ட்டுமே பெண்ல இன்கூட்டி வையுமாங்க. ஹீரோயின் உங்க அம்மாவுக்கு நான் சேஞ்ச் பண்ற டைப்பர், அதனால வரமாட்டேன்ருவாங்க. ஒரு டைமா அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடும் போது ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுல இவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலா வரும். ஹீரோயின் வீட்டு வேலையை பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் பார்த்து டயர்ல தான் தூங்கிருப்பாங்க. மூணை பார்க்கலாம்னு சொல்றதுக்கு அவர் மட்டும் போயிடுவாரு கோச்சுக்கிட்டு. ஹீரோயின் டயர்ல தான் தூங்கிருப்பாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்ல ரொமான்ஸ் இல்லை, ஆனாலுமே என்னன்னா நம்ம இவ்வளோ நாளா உன் பேர்டன் எல்லாத்தையுமே நான் சுமந்துட்டு இருந்தேன், ஆனா அதை கூட நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் ஹீரோயின் ஃபேஸை கண்ணாடியில பார்ப்பாங்க. எப்படி இருந்த நான் இப்போ இப்படி ஐட்டம் பாரு, எவ்வளோ அழகா இருந்தேன், இப்போ இங்க ஃபேஸை கண்ணாடியில பார்க்கறது கூட நேரம் இல்லாம என் மூஞ்சி பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் அவங்க ஒரு ப்ரொஃபஸருக்கு தான் கால் பண்ணுவாங்க. இத்தனை நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கிறேன்னு கேட்பாங்க. இத்தனை நாளா எனக்கு அசிங்கமா இருந்துச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, எந்த டைமா இருந்தாலும் சரி, உன்னை நாங்க வேலைக்கு கூப்பிட்டுக்கிறோம், 3 நாள்ல போய் நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இனிமேல் நம்ம போய் நம்மளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே லக்கேஜ்ல பேக் பண்ணிட்டு போலான்னு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க. அவங்க அம்மா மேல யூரின் ஸ்மெல்லா இருக்கும். அப்பதான் அவர் வந்துருவாரு. அம்மாவை கிளீன் பண்ணி வையின்னு சொல்றேன்ல, ஏன் கிளீன் பண்ண மாட்டேயாமாங்க, நான் இது கிளீன் பண்ண, உங்க அம்மாவை நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்றேன்னு காட்டி, எனக்கும் எங்க அம்மா இல்லையே, உங்க அம்மா தானே, நீ தானே பாத்துக்கணுமாங்க, நீ என்ன பைத்தியமாமாங்க இந்தன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை தூக்கி போட்டுருவாங்க. இதே ஃபேக் சர்டிஃபிகேட் தானே, இதுல வச்சுட்டு நமக்குள்ள என்ன கனெக்ஷன், நமக்குள்ள எந்த கனெக்ஷன் இல்லை, நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போவாங்க. உனக்கு இப்ப என்ன வெட்டிங் தானே நடக்கும், நான் வேணா வெட்டிங் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. கெட்டவ சொல்லுவா, ப்ரொஃபஸரே எவ்வளவு பிஸியா இருக்காரு, இப்ப எதுக்கு வெட்டிங்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த உலகத்துல வாழ்றீங்க, இப்பெல்லாம் இந்த இறால போய் யாராவது வெட்டிங் பண்ணுவாங்களா, நீங்க பேசாம வீட்டுல இருந்து உங்க அம்மாவை பாத்துக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இண்டிபெண்டன்ட் உமனா இருந்தா இதெல்லாம் கேட்கணும் தேவையாங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினைச்சிட்டு
சொல்லிட்டு அந்த லக்கேஜ்லேருந்து வந்து கையை பிடிச்சி எடுத்துடுவாங்க. நீ ரொம்ப அரகனண்டான ப்ரொஃபஸர், இங்கே வந்து எல்லாமே திங்ஸும் ராவாக இருக்குது, அதை நீயே பச்சையாக சாப்பிட்டாலும் சரி குக் பண்ணி சாப்பிட்டாலும் சரி உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ கூட உனக்கு கனெக்ஷன் இருக்குது தானே அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, பைத்தியமான்னு கேட்பாங்க. நான் பைத்தியம் இல்லை, இவ ஸ்டூடெண்ட்டவே நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் வந்து அவர் நினச்சிருப்பாரு. இங்கே பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து வேலைக்காரியா இங்கே வந்து உன் அம்மாவை பார்த்துக்க முடியாதுமாங்க. என்ன இவங்க வந்து இப்படி எல்லாம் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, டீச்சர் ஒய்ஃப்க்கு ஏதோ பேட் மூட்ல இருக்காங்க போல, பேட் மூட்ல இருந்தா இப்படி எல்லாமா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கல்யாணமே நம்ம கல்யாணம் ஆகி இந்த மாதிரிலாம் ரொமான்டிக்கா இந்த பிளேஸ்க்கு போகணும்னு நினைச்சா கடைசியில் இவங்க 2 பேரும் போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்ப நம்மளை வந்து காசு இல்லாம வேலைக்காரியா தானே இந்த வீட்டுல வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்பதான் வந்து யாரை வேணாலும் மன்னிப்பேன், இந்த அம்மாவை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் 6 வருஷமா, ஆனாலுமே இந்த அம்மாவுமே நம்மளை ஏமாத்தி தானே இது பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவும் சாரி கேட்பாங்க, இருந்தாலுமே வந்து நீங்க சாரி கேட்டு ஒரு யூஸ்மே இல்லை, உங்களை எப்பவுமே நான் மன்னிக்கவே மாட்டேன் தான் ஹீரோயின் வந்து முடிவெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிளட் லாஸா இருக்கு, இமீடியட்டா சர்ஜரி பண்ணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மா வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, நான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், வந்து சைன் போடுங்கம்பாங்க. அந்த கெட்ட ஃபோன் எடுத்துட்டு நீங்க பொய் சொல்றீங்க அதனாலலாம் வர முடியாதுமாங்க. இல்லை அவங்க அம்மா கட் பண்ணிட்டாங்க, சைன் போடணுமாங்க, நீங்களே ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே சைன் போட்டுருங்கம்பாங்க. கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. கடைசியில் வந்து அவர் ஹீரோயினை பிளாக் பண்ணி வச்சிருக்கனால ஃபோட்டோ போகாது, அதனால ஹீரோயினே சைன் போட்டுருவாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லு என்ன சடனாக கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபேக் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஏன்னா நான் அவங்க அம்மாவை 6 வருஷமா பெட்ல இருக்கிற அம்மாவை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவள் எவனையோ ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணாத, நான் நைட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எதுவும் பயப்படாம இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னதுக்கு ஹீரோயினுமே வந்து இவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு கடமைப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து இவருக்கு தான் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஒரு மீட்டிங் முடிஞ்சிடும், மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சைனாவுக்கு ரிட்டன் ஃப்ளைட் புக் பண்ணுவாங்க. இன்னொரு மீட்டிங் இருக்குமாங்க, அதெல்லாம் இல்லை, எதாக இருந்தாலும் ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து இவங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கால் பண்ணுவாங்க. எங்கள் வீடெல்லாம் பிளட்டாக இருக்கு, எங்கள் அம்மா அம்மாங்க முன்னாடி எனக்கு சொன்னேன்ல, சொன்னால் தெரியாதா, உங்கள் அம்மா தான் வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு அப்படிம்பாங்க. ஆனாலுமே அவன் போய் சொல்லலான்னு நினைப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து ரொம்ப பிளட் லாஸாக இருக்குது, சீக்கிரமா சைன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்பதான் எங்க அம்மா எங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன எமர்ஜென்சி ரூம்ல இருக்காங்கம்மாங்க. அப்பதான் டாக்டர் வருவாரு. நீ எல்லாம் ஒரு பையனா இருக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாவே இல்லை, உங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா சைன் போடு, ஆப்ரேஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால சைனுமே வந்து போட்டுருவாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் இல்லைங்க, கையை கட் பண்ணிக்கிட்டா ஸ்டிச் தானே போடுவீங்க, எதுக்கு ஆப்ரேஷன் சைன்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்க அம்மா 6 வருஷமா வந்து படுத்த படுக்கையா இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஒன்னாலதான் வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நீ காசை வாங்கிட்டு வீட்டுல ஜாலியா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரிதான் வந்து கேட்பாங்க. நீ ஏன் சைன் போடலன்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. சைன் போடுற அளவுக்கு நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க எல்லாருமே திருன்னு முழிப்பாங்க. அப்பதான் வந்து இந்த கெட்ட வந்துருவா, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, உங்களாலதான் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அம்மா, நீங்க ரொம்ப மோசமான லேடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு நான் எவ்வளவு ரைட்ஸ் கொடுத்துருந்தேன், ஆனாலுமே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு மேல உங்ககிட்ட மறக்க முடியாது, ஆனா இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இவ வந்து அப்படியே ஒன்னை விட 1000 டைம்ஸ் பெட்டரானவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்படி இருந்தா நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரெக்கார்ட் பண்ணது வந்து காமிப்பாங்க. அவங்களாதான் சூசைட் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. பாத்தீங்களா, இங்கேயுமே ஸ்டெரிலைஸ் கேமரா இருக்கு, வீட்லயுமே இருக்குது, வேற நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க, அவங்க சூசைட் ட்ரை பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க மூஞ்சியை பார்க்க வந்து எனக்கு எரிச்சலா வருது, 6 வருஷத்தை இவனுக்காக நம்ம எவ்வளவு எஃபர்ட்லாம் போட்டோம், அதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, இந்த 6 வருஷத்துல நீங்க எத்தனை நாள் வீட்டுக்கு வந்தீங்க, அவங்களுக்கு எப்பவுமே வந்து நான் சமைச்சு கொடுத்துருக்கேன், தண்ணி இருந்து நான் தான் வந்து கொண்டு போய் கொடுப்பேன், மெடிசன் எத்தனை டைமுக்கு கொடுக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு, எதுவுமே தெரியாது, சும்மா இப்ப பழி மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க, என் வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக ஃபுல்லா வந்து நான் அவங்கள பாத்துக்கிறதுக்காக இருந்துட்டேன் தெரியுமா, ஆனாலுமே வந்து என் மேல குறை சொல்றீங்களா, நீங்க ரொம்ப கிளாமரஸா இருக்கிறங்காட்டி உங்களை நான் நம்பி வெளியே அனுப்பினேன், ஆனா நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்டுமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்து நம்ம கல்யாணத்தை ஃபேக்குன்னு சொல்லிட்டுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்லையா, இப்போ வந்து என் மேல குறை சொல்ல வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்குமே வந்து அவங்க அம்மா மாதிரி தான் நினைத்தேனே அப்படிம்பாங்க. அப்பதான் அவர் ஃபிளாஷ்பேக் நினைச்சு வைப்பா, அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, அப்ப கூட இவனுக்கு டைம் இல்லாம தான் வந்து போயிருப்பான், அதெல்லாம் தான் வந்து அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான்.
நினைப்பாங்க சர்ஜரியில எப்படி நம்ம ஃப்ளஷை கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டிச் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இவன் மேல வச்சிருந்த ஃபீலிங்ஸை நினைக்கும் போது எனவே என்னை உடம்ப போட்டு எரிக்கிறாங்கிற அளவுக்கு என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா எதுவுமே இல்லைங்கிறல எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. என்ன ரிட்டர்ன் பண்ணீங்க பாரு, நீ 6 வருஷமா கொடுத்த காசு இவ்வளவுதான், என் போன்ல வேணாலும் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, ஆனா இவ்வளவு நாளா உங்க அம்மாவுக்காக நான் வாங்கினது எவ்வளோன்னு பாத்துக்கோ, நான்லாம் ஒன்றும் உனக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, நான் தான் வந்து என் காசு எல்லாத்தையும் போட்டுதான் வந்து இத்தனை நாளா வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன், கடைசியில ஃபேக் மேரேஜ்னு தானே சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையா, 6 வருஷமா பொய்யான வாழ்க்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்கும் நீங்க தான் வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப நம்ம மேரேஜும் கெட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆன்டிக்கு இந்த சுச்சுவேஷன் வரது காரணமே நீங்க தான், அதனால இந்த கெட்டவளை போட்டு வந்து அவள் அடிச்சிருவா, மறுபடியும் பேசுவா, மறுபடியுமே அடிச்சிருவாங்க, இங்க பாரு வாயை முடிக்கிறேன்னா தான் உனக்கு நல்லது, உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசுறதுக்கு நீ நீ ஒன்றும் அந்த அளவுக்கு தகுதியானவ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேர்த்துக்கிட்டேயுமே வந்து நான் வீட்டுக்கு போய் எனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து போவாங்க. நீயே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எங்க போய் இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் எப்படி வாழ்றேன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போயிருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து வீட்டுக்கு தான் வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த லக்கேஜில் இருக்குல்ல, அந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்காக தான் வருவாங்க. அப்போ அந்த ஃபேக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அமௌண்ட் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி மிதிச்சு தான் வந்து ஹீரோயினுமே அப்படியே வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஸ்னோஃபாலை வந்து இது பண்ணுவாங்க. இத்தனை நாளாக வந்து ஸ்னோஃபாலு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரசிக்காமையே என் வாழ்க்கை போயிடுச்சு இல்லை, இதுக்கு மேலே நான் யாருக்காகவே இருக்க போகிறதில்ல, எனக்காக என் வாழ்க்கையை வாழ போகிறேன்பாங்க. அப்போ தான் கார்லேருந்து ஒரு கிராண்ட்பா வேற இறங்கி வருவார். அவருமே வந்து ஹீரோயின் கிட்ட தான் வந்து போவார். பிரின்சிபல் தான் வந்துட்டு சொன்னார், நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு, உன்னை இத்தனை பேர் புள்ளி பண்ணியிருக்காங்கல்ல, இருந்தாலுமே வரணும்னு உனக்கு தோணலையில, வா நான் இருக்கேன், வா வீட்டுக்கு போகலாமாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணி தான் வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து எது ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நாங்க இருக்கிறோம் அப்படிம்பாங்க. இன்னும் நீ எங்காதானே இருக்க, இதுக்கு மேலேயும் நீ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சீஃப் தருவாங்க. அதை வாங்கிட்டு ஹீரோயினுமே இதுக்கு மேலே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நினைச்சிருப்பாங்க. இந்த கிராண்ட் பாரா வந்து ஹீரோயினை ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து சேமா இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி புக் செல்ஃப்ல இருந்து விண்டோ கிட்ட இருந்த பிளான்ட் வரைக்கும் எல்லாமே ஹீரோயின் எப்படி வச்சுட்டு போனாங்களோ அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிச்சு பார்ப்பாங்க. என்ன எல்லாமே அதே இடத்துல இருக்குங்கிற, என் பேரன் தான் எல்லாத்துக்குமே காரணம், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலுமே இந்த இடம் நீ தொட்ட பொருள் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்துட்டு வந்து அப்படியே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு என்னதான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுனாலும் அவன் அறிபறியாக தான் ஓடுவா, அது வரைக்கும் இங்கே தான் அவன் இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் தான் வந்து அவருமே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினே அப்படியே வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து சரி நீங்கள் 2 பேரும் வந்துட்டான்ல பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுமே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. 6 வருஷமா பார்க்கல, இப்போ எப்படிடா இவன்ட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. நான் மறுபடியும் வந்துட்டேன்பாங்க. அப்படியே அவர் போய் வந்து ஹீரோயின் தான் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சாரி, உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டா, நீ எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். பரவாயில்ல விடு, நீ தானே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினுமே சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல, போக போதா இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியும். சரி நீ டிவோர்ஸ் பண்ணிடு, வா எவிடன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து கையை கட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதுக்கான எவிடன்ஸ், இவங்க மேரேஜ் ஃபேக் மேரேஜ்னு சொல்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வேற சும்மா கால் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 நாளில் வந்து நீ ஒரு 100 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பேன் தான் வந்து ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. இவர் கால் பண்ணிட்டே இருப்பாரு, ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, வீட்டில் தான் இருக்காங்க, நீ வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, ஹோட்டலில் இருக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எங்கள் காசு இருக்க போகுதா, வீட்டுக்கு வா, என் ஒய்ஃபுங்கிற பொசிஷனவே நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நான் எதுக்கு வரணும், உங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கோ, இப்போதான் உன் ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கிறாள், அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சு உங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நினச்சிட்டு இவனுக்கு அப்படியே கடுப்பாகும். மறுபடியுமே கால் பண்ணி பார்ப்பா. ஹீரோயின் வந்து காலில் அட்டன் பண்ண மாட்டாங்க. காலை மறுபடியுமே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, பேசுனா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் ஒரு வாய்ஸ் நோட் தான் வந்து அனுப்புவார். அதையுமே வந்து ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. ஆனால் பார்த்துக்காம கூட அதை வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. டெலிட் பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுற இதில் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இவன் அப்படியே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து அப்படியே உட்காந்துருவான் கீழே. இதை கெட்டவன் நினைப்பா, நீ எங்க இல்லாமல் எங்கேயோ போயிட்டேல, இதுக்கு கண்டிப்பாக வந்து நீ வருத்தப்படுவ, நீயே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ என்ன பெரிய இவ மாதிரி நடந்துக்கிறியா, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு தான் நினைப்பா. நெக்ஸ்ட் இவனுமே வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோயினோட ஃபோட்டோவுமே
என்னோட ஃபோட்டோவுமே வந்து வீசிடுவா. வீசினதுக்கு அப்புறம் தான் மதர் இன் லா வந்து கொலை பண்ணப்படும். யாருக்கு மதர் இன் லா? யாருக்கும் கல்யாணம் ஆச்சு? உனக்கும் அவனுக்கும் தானே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நினைப்பாங்க. என்னை இத்தனை நாளா இவன் வந்து வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து இவளுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண? நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டேன்? நீ என்னவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நீயும் அவனு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்பாங்க. அப்பதான் இவன் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட ஃபோட்டோவை எடுத்து பார்ப்பான். பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையாவே இவன் மறுபடியுமே வேலைக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு வந்து ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க வந்து அவங்க மதர் இன் லா வந்து சூசைட் ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து ஹீரோயின் பத்தி வந்து அவர்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவங்க வந்து மறுபடியும் வேலைக்குலாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. நீ என்ன கேஸ் போடுறியா? நானுமே உன் மேல கேஸ் போடுவேன். இதெல்லாம் உண்மை இல்லை ஃபேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து என்னன்னா வெயிட் பண்ணி பாரு, உங்களுக்கு கண்டிப்பா இதுக்காக நீ வருத்தப்படுவ. ஒழுங்கா இந்த மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா, என் அம்மாவை பார்த்துக்கோ. நான் எப்படி இவ்வளவு நாள் இருந்தேன் அந்த மாதிரி நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா இது இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இவளோட ஹஸ்பண்ட் தானுன்னு கேட்டங்காட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவ சொல்லிடுவா. இத்தனை நாளாக வீட்டு வேலைக்காரியா இருந்தவ எனக்கு என்ன ஹஸ்பண்ட் சொல்றா, நீ இது யாருன்னு எனக்கு தெரியாது, உன் ஹஸ்பண்ட் தானே, நீ தானே உங்க மாமியாரை கொலை பண்ண போன, இப்போ இதை பற்றி நாங்கள் வந்து அகாடமியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உன் வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க மேலே வந்து ஏதோ சூசைட் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு, அதனால வந்து நீங்கள் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவோம், நீங்கள் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு மறுபடியுமே வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு பண்ண தப்பா மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து நீ மன்னிப்பு கேளு. அப்படின்னா வேணா நான் வந்து மறுபடியும் உன்னை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போறேன்பாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது தெரியுமா? நீ உனக்கு அசிங்கமே இல்லாம நீ இப்படி எல்லாம் பேசுவ, நான் மறுபடியும் உன் கூட வருவேன், நீ எனக்கு கனவு கண்டுட்டு இருக்கியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காதும்பாங்க. நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினது நம்ம 2 பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வெளியே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா சந்தோஷமா தானே இருந்தேன். சந்தோஷமாவா? சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமா? என்னை வீட்டு வேலைக்காரி மாதிரி நினைச்சிட்டு நீ இன்னொருத்தி கூட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் வந்து இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உன் மேல நான் கேஸ் போட்டு உன்னை ஜெயிலுக்கு தள்ளிடுவாங்க, நீ என் ஒய்ஃப் கிட்ட பேசுறேம்பாங்க. லூசா நீங்க, உங்களுக்கு கல்யாணமே அதுல உங்களுக்கு ஒய்ஃப்னு சொல்றதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா காமிங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து கேட்பாங்க. இங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க ஒரு லாயர்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ இவனு கூட தான் வந்து நீ சுத்திட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பயந்து போய் வீட்டுக்குலாம் ஓடுறவெல்லாம் வச்சுக்காதீங்கம்பாங்க. நான் இதுக்கு பயந்து போய் உங்க நீ பிரச்சனை பண்ணாதே. 3, 2, 1 இப்போ வந்துருவாங்க பாரும்பாங்க. அதனால அங்கே போலீஸுமே வந்துருவாங்க. போலீஸ் வந்து என்னன்னா இவரை தான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இந்த கெட்டவனை தான். ஏன்னா நீ வந்து ஃபேக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி இத்தனை வருஷமா ஒருத்தி ஒய்ஃப்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கு, அவளோட ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து இவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ப்ரொஃபஸர் வேலையுமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹியூமனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. எதா இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவன் சொல்லியிருப்பான். ஆமா இத்தனை வருஷமா நீ போய் சொல்லி என்ன வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம், இதுக்கு மேல என்னை ஏமாத்த முடியாது, நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலாம் காணாத அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் மேரேஜே வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. இவன் நம்ம பிடிச்சி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஹீரோயின் அங்கிருந்து வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் மாதிரி அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மாதிரி வந்து அசிங்கமா போயிடும். அதனால அங்கே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்களை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே ஃபேக்ஸ் நம்புங்கம்பாங்க. ஆனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. நம்ம அம்மா தான் அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கேஸ் வேறு இருக்கே, அப்போ இதே செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து டீல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காம்படிஷனுக்கு ஒழுங்காக வந்து நீ ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கினேன்னா நம்ம இந்த பிரச்சனையுமே வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஹீரோயின் கண்டிப்பாக வந்து வருத்தப்பட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து வந்துட்டே இருக்கும். அதே ஏதோ ஒரு காம்படிஷன் வரப்போகுது இல்லை, அந்த காம்படிஷனில் வந்து அவள் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவள் வின் பண்ண மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா அது எப்படி வின் பண்ணா, இவளுக்கு அந்தளவுக்குலாம் எழுத தெரியுமா, இவனும் ஆத்தர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோவும் இந்த கெட்டவ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின மாதிரி இருக்குமா, அந்த ஆர்டிக்கல் எப்படி எழுதுனா கண்டிப்பாக இவளோட வேலையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க வீட்டில் இருந்தப்ப இவங்க ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்தாங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் எனக்கு நீ ஒரு அட்வைஸ் கொடு, இது 2ல் எது இந்த ஆர்டிக்கல் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு. ஹீரோயின் வந்து இது பெஸ்ட்டாக இருக்குது, ஆத்தருமே வந்து ஃபவுண்டர் எல்லாமே நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எழுதுறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் சப்மிட் கொடுத்துருவான்னு கேட்பாங்க. இது என்னோட ஒர்க் இல்லை, என் ஸ்டூடெண்ட் ஒர்க்கு, அதனால தான் அவளுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லியிருப்பாரு. ஸ்டூடெண்ட் தான் யாரு அப்படின்னு காட்டி அம்மாவுக்கு பசிக்கும் போய் சாப்பாடு ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போகும்போது தான் வந்து அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அவளோட பேரை தான் வந்து இவர் டைப் பண்ணுவார். ஓ அன்னைக்கே வந்து அந்த ஆத்தர் எல்லாத்துலேருந்து திருடி அவளுக்காக தான் இவன் எல்லாத்துலேருந்து திருடி கொடுத்தாங்க, அதில் வச்சு இவ எழுதின மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குறாளா, இந்த ஆர்டிக்கல் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே அவங்களுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க.
யாரோ எழுதுனதுக்கு வந்து இவங்க வந்து ப்ரைஸ் வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னுங்காட்டி அவங்க 2 பேருமே வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து இதை பத்தி டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. சரி நான் அவர் யார் எழுதுனான்னு சொல்லிட்டு உண்மையான ஆத்தர் வந்து கண்டுபிடிக்கிறேம்பாங்க. அந்த ஒரு பொண்ணு எழுதியிருக்கா. அந்த பொண்ணே வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில இருக்கிறவ. அவங்க அம்மாவுக்குமே வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஆனாலுமே இவங்க பாரு திருடிட்டு இது பண்றாங்களாம்பாங்க. உன்னை வந்து 10 நாள்ல கோர்ட்ல பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்களாம்பாங்க. கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்ட் டைம் வந்து ஏதோ இதில் வேலை பார்க்குறா. இந்த ஸ்டூடெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து அது எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த கேர்ளை கண்டுபிடிச்சி நம்ம இந்த கேர்ளுக்கு வந்து நல்ல இது வாங்கி கொடுக்கணும். அவளை வந்து தப்பு பண்ணவங்க வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படியா சரி அப்போனா அதை பற்றி சீக்கிரமாக என்ன பண்ணணும் சீக்கிரம் முடிவு பண்ணு அப்படிம்பாங்க. ஆமாம் சீக்கிரமாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து என்னன்னா அந்த தேவையான டைலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பற்றி தான் வந்து இவர் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா எழுது, உன்னால எல்லாமே முடியும். திருடி வச்சிருக்கிறாள் அந்த ஆர்டிக்கல் எழுதின பொண்ணு வந்து ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆன பொண்ணு, அம்மா வந்து படுத்த படுக்கையில இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக நான் போகணும்பாங்க. கார் கீழே தான் இருக்கு போ. ஆனால் எங்கே போனாலுமே நைட்டு கிளப்புக்கு போகணும்பாங்க. நான் எங்கே போனாலும் எங்கேயுமே கேட்காம இருக்கிறாருன்னு நினச்சிட்டு தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு கிளப்புக்கு நைட்டு தான் வந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, இன்னைக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, 2 பீர் வாங்கினா 1 ஃப்ரீம்பாங்க. இந்த பொண்ணு தானங்காட்டி நீ அந்த யூனிவர்சிட்டியில் தானே படிக்கிற அப்படிம்பாங்க. அவங்க ஓடி போவாங்க. நான் யாரும் இல்லை, அங்கே இருக்க டீச்சர் தான்பாங்க. சாரி டீச்சர், இதை மட்டும் அங்கே சொல்லிடாதீங்க, எங்கள் அம்மாவே படுத்த படிக்கையாக இருக்காங்க, அதனால தான் வந்து காலையில் கிளாஸ்க்கு வந்துட்டு ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை பார்க்குறேன், எனக்கு காசு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி நான் சொல்ல மாட்டேன், நீ ஃபஸ்ட்டு போய் வேலைக்கு பாரு, வேலையை முடிச்சுட்டு வா அப்படிங்கிற சொல்லுவாங்க. எங்கள் டேபிளுக்குமே வந்து பீர் கொண்டு வாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டங்காட்டி நானே நீ வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஸர் இவ்வளோ கையங்கலமாக பிடிச்சிருப்ப அப்படின்னு நினச்சேன். இல்லை நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு வீட்லேருந்து நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து அந்த பொண்ணோட இதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறது தான் சரின்னு தெரிஞ்சு. ஏன்னா நானுமே ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க வந்து 6 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாமே தெரியும், அதனால தான் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கெட்டவளுமே அங்கே வந்துடுவா. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வந்து இவன் மேலே வந்து ஒரு பீரை கொட்டிட்டான்னு சொல்லிட்டு வந்து இங்கே சண்டை போட்டுட்டு இருப்பா. அதே மாதிரி இன்னமுமே வந்து காம்படிஷன் வருது, அந்த காம்படிஷனுக்கு ஒழுங்கா நீ தான் ஆர்டிக்கல் எழுதி தரணும், இல்லாட்டி உன வந்து பிடிச்சி கொடுத்துருவேன் ஸ்கூல்லேன்னு சொல்லிட்டு இவ ஃபோட்டோ வந்து எடுத்துப்பா. இவ ஆர்டிக்கல் எழுதுறத வந்து பிளாக்மெயில் பண்ணி இவன் வாங்கிக்குவா. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினுமே இருப்பாங்க. கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே வந்து நீ என்ன பண்ணுற, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னுமே வந்து காம்படிஷன் வரப்போது நான் தான் வந்து வின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவளையுமே வந்து புள்ளி பண்ணலான்ட்டு இருப்பாங்க. இவளுக்கு நான் போய் வந்து பார்ட் டைமில் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போட்டு தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. தைரியம் இருந்தால் நீ பண்ணிப்பாரு, உன் அக்கௌண்ட் வந்து ஒரு நாள் வந்து நான் செட்டில் பண்ணிக்கிறேன், நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீ வேலைக்கு போகிற எல்லாமே ஓகே தான், ஆனால் இந்த வேலைக்கு வேணாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினுமே வந்து அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் க்ளீன் பண்ணுறது அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் வந்து அவங்க பண்ணது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு மாதிரியே தான் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே ஹீரோயின் பட்டிருப்பாங்களா. அதனால தான் வந்து நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, இந்த ஆர்டிக்கல் காம்படிஷன் வருது இல்லை, இந்த வேலையை விட்டுட்டு நீ வந்து ஆர்டிக்கலை கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுனா அது இன்னுமே அமௌண்ட் அதிகமாக வரும், உன் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படிங்களா, ஆனாலுமே வந்து எப்படியே இந்த மாதிரி ஜாபுக்கு வரேன்னுங்காட்டி நான் எழுதினாலுமே அந்த ப்ரொஃபஸர் விட மாட்டார், நான் ஏற்கனவே நிறைய எழுதியிருக்கேன், நான் எழுதுறத வாங்கிட்டு போய் தான் வந்து அவங்க 90% அமௌண்ட் வச்சுட்டு எனக்கு 10% தான் கொடுக்குறாங்க, அது பத்தாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. இனிமேல் நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எழுதி உன் பேர்லேயே வந்து நீ ரிலீஸ் பண்ணு அப்படிம்பாங்க. உண்மையாவாமாங்க, ஆமாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவங்க ப்ரொஃபஸர் தான், இவங்க நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவுமே வந்து சொல்லுவார். நீங்கள் பாரு நீ உன் வேலை நீ போயிட்டு இருக்கலாம், நான் உனக்கு 2 பேர் சேர்ந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினுமே வந்து ரொம்ப மோட்டிவ் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து லேப்லாம் வந்து ஹீரோயின் வாங்கி கொடுத்துருப்பாங்க. உன்னால் முடியும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் மறுபடியுமே வந்து காம்படிஷன் வருது, இன்னொரு ஆர்டிக்கலை வந்து அவகிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஃபோனை எடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறதுப்பாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே வந்து நிறைய நாவல்ஸ்லாம் எழுதுவாங்க, அவங்களுமே ஏதோ வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டாக வந்து அந்த புக் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வின் பண்ணுவேனாமாங்க, எதுவுமே பயப்படாமல் உன் மேலே உனக்கு நம்பிக்கை வை, கண்டிப்பாக வின் பண்ணுவேன்பாங்க. அந்த டைம் தான் வந்து அந்த கெட்டவ எல்லாருமே வந்துடுவாங்க. இங்கே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இத்தனை நாளாக நீங்கள் தான் திருடி இது பண்ணிட்டு இருந்தீங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் இல்லீகல் பண்ணிட்டு இருந்தீங்கம்பாங்க. அப்போ ஹீரோயின் கோவப்பட்டு தான் வந்து அவளை அடிச்சிடுவா. நீ எதுக்கு அடிக்கிற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஏதாவது நீங்கள் பிரச்சனை பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கமாயிரும் அப்படிம்பாங்க. இத்தனை நாளாக வந்து நீங்கள் ஏமாற்றிட்டு தானே இருந்தீங்க, கல்யாணம் ஆகாமையே வந்து என்னை எவ்வளோலாம் இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிம்பாங்க. இங்கே பாரு இப்போ நான்சென்ஸ் மாதிரி பேசாத, நீ கண்டிப்பாக வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து வான் பண்ணிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. இப்போ எது பிரச்சனை பண்ணோம்னா இவர் வந்து
வைஸ் டீன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இவர் பிரச்சனை பண்ண மாட்டார். அங்கே வந்து காம்படிஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 3rd பிளேஸில் யார் வின் பண்ணனா எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோயின் கூட ஒருத்தி இருப்பாள், அவளை வந்து 2nd ப்ரைஸாக தான் வின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஆனால் 2ண்டாக தான் வந்திருக்கேன்னா சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். 1st பிளேஸில் வந்து இந்த கெட்டவ தான் வந்து வின் ஆகிருக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இது எப்படி உங்களால தான் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுமே வந்து சொல்லிட்டு இருப்பா. அவள் தான் ஹீரோயின் வந்து திரும்பி பார்ப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே ஒன்று சொல்லணும், இவங்க வந்து ஒரிஜினலை திருடி தான் வந்து இவளை வந்து வின் பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி ஹீரோயின் சொன்னங்காட்டி தான் வந்து இவங்க எக்ஸஸ்மேன் வந்து கோவப்படுவாங்க. உங்க கூட இருக்கிற ஆள் வந்து 2nd ப்ரைஸ் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த பொய் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதேம்பாங்க. இவர் மேலே என்ன எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இவர் திருடுறாருன்னு சொல்கிறீங்க, எதாவது எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் பேசுங்க, இவர் கண்டிப்பாக வந்து அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து எல்லா ஃபோனுக்குமே வந்து ஏதோ ஒரு ப்ரூஃபை தான் வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்போ இவனுக்குமே வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பார்த்து வந்து ஆமாம் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, அப்படின்னா இது காப்பி தான் பண்ணியிருக்கிறாங்கம்பாங்க. இது எப்படி ஃபேக் தான், இதை எப்படி நான் நம்புறது, இது வந்து இப்போ பப்ளிக்கில் இருக்கிறதா, நீ வேணும்னே பொய் சொல்லி என் மேலே பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் எழுதுனீங்கல்ல, இந்த நாவல் எழுதுங்க, அந்த ஒரிஜினல் ஆத்தரே வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா இது எப்படி அவள் எழுதுனாலுமே இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லியிருப்பாங்க, பேசாம நீயே ஒன்று எழுது, உனையவே ஆர்டிக்கல் ஓனராக இருந்தால் யாரும் எழுத சொல்ல முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஹீரோயின் எழுதுனது தான் வந்து இவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் பண்ணின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து இவங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இது காப்பி ரெக்கார்ட் எல்லாமே வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. கிரியேட்டரை நீ தான் சொல்லிட்டு, அப்போ இத்தனை நாளாக வந்து நீ இது பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கோவப்படாதீங்க, எஸ்ஸாம உட்காருங்கம்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஜட்ஜஸ் எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் வந்து ஹீரோயின் கூட இருக்கிறவளை தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னர்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்கூல் பிரின்சிபலுமே வந்து கோவப்பட்டு வந்து போயிடுவான். இவனால இனிமேல் வந்து டீன்லாம் ஆக முடியாது, அதனால கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து அவார்டு ப்ரைஸ் மணி எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவ தான் வந்து வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த இவன் ஹீரோயினோட எக்ஸஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணனங்காட்டி அவனையுமே வந்து ப்ரொஃபஸர் பதவியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவன் வீட்டில் இருந்து தான் வந்து டெய்லியுமே வந்து குக் பண்ணிட்டு இருக்கான். குக் பண்ணும்போது சூடு வச்சிருப்பான், எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி தான் வந்து காசு கொடுங்கம்பாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த காசு வந்து 5 days கூட பத்தலைம்பாங்க. அப்போ தான் அவன் நினச்சி பார்ப்பான், என்னன்னா நம்ம அவளுக்கு கம்மியாக தானே கொடுத்து எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எல்லாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, க்ளீன் பண்ணுங்கம்பாங்க. அவள் கெட்டவளை சொல்லுங்க, நாளாக க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். அப்போ இவனுக்குமே வந்து அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஒமட்டுற மாதிரி தான் இருக்கும். வேறு வழியே இல்லாமல் தான் வந்து என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மாவுக்கு வந்து அவனே வந்து க்ளீன் பண்ணி விடுவான். அப்போனா அவள் எவ்வளோலாம் சரிமா சாக்ரிஃபைஸ் பண்ணனா, அவளுக்கு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, நானுமே அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பில் ப்ளே பண்ணுங்க, பே பண்ண முடியலன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கம்பாங்க. அதனால வந்து அவங்க அம்மா வந்து வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுட் எல்லாமே அப்படியே கவரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவுமே வந்து கீழே விழுந்திருப்பாங்க. அதனால அவங்க அம்மாவுமே வந்து தூக்கி தான் வந்து பெட்டில் படுக்க வைப்பான். பெட்டில் படுக்க வச்சதுக்கப்புறம் தான் இவளை போய் அம்மா கீழே வந்திருக்காங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன், அம்மாவை பார்த்துக்க மாட்டேன்பாங்க. இங்கே பாரு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஆள் வச்சுக்கோ, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவள் எல்லாத்தையுமே வீடு க்ளீன் பண்ணி வீடையுமே நீட்டாக வச்சுட்டு எப்படியெல்லாம் சமைச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணி பார்ப்பான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோயின் போய் சாரி கேட்கலான்னு போவாங்க. அப்போ ஹீரோயின் 2 பேருமே வந்து சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு இனிமேல் நம்ம போய் இது பேசுறது வந்து சரியா இருக்காதுன்னு வந்துடுவான். நெக்ஸ்ட் வந்து அந்த கேஸுமே வந்து கோர்ட்டுக்கு வந்துடும். ஹீரோயின் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்காக 3 million காசு கொடுக்கணும்பாங்க. இவளுக்கு போய் 3 million தரையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் வீட்டை வித்தாவது உங்ககிட்ட காசு கொடுத்துட்றேன், சாரிம்மாங்க, எனக்கு சாரிலாம் தேவையில்ல, காசை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினுமே சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக அவன் சொன்ன மாதிரியே வந்து காசும் கொடுத்துருவான். அவனுக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடும். அவங்க அம்மாவுமே வந்து செத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து மழை வரும், ரொம்ப வரும். கரெக்டாக ஹீரோ வந்து கொடையோட வருவா, உனக்கு இன்னைக்கு நைட்டு வந்து நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே மார்க்கெட் போகலான்னு சொல்லுவாங்க. இப்போதான் தெரியுது ஹாப்பினஸ் வந்து சின்ன சின்ன விஷயத்துலையுமே இருக்குது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.